இன்றைக்கி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முட்டை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனக்கு இங்கே 3 முட்டை போதும், அதனால் நான் 3 முட்டை ஊற்றிக்கினேன். முட்டை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதில் உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறம் முட்டையை கொஞ்சம் லைட்டாக நல்லா உடச்சி விட்டுக்கணும். ரொம்ப உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக உடைக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப உடச்சிட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு அதையும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயமும் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்பினச், இந்த பசலைக்கீரை உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு அதையும் கீரையும் ரொம்ப வதங்கக்கூடாது. வதங்கிடுச்சுன்னா அதோட கசப்பு தன்மை வரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக காளான் வெட்டி போட்டு அந்த காளான் கூடயே கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டுன்னு அதையும் தனியாக நம்ம எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி பர்கர் பன்னு கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் ப்ரெட்டே போதும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருந்த அந்த பர்கர் பன்னில் கட் பண்ணிவிட்டு லெட்டிவ்ஸு, அப்புறம் நம்ம வதக்கி வச்ச காளான், அப்புறம் அந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்து மூடிக்கோங்க. இங்கே உங்களுக்கு ஒரு சாஸ் தேவைன்னா வச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்லை, அதனால் நான் வைக்கலை. ஏன்னா இது கொஞ்சம் ஹெல்த்தியாக நான் பசங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதனால் நான் வைக்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு சாண்ட்விச் மாதிரி ப்ரெட்டில் வேணும்னா நீங்கள் ப்ரெட்டில் போட்டுக்கோங்க. இல்லையா இந்த மாதிரி பர்கர் பன்னு இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா அதுலேயும் வச்சுக்கலாம். நான் இதை எடுத்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் இருங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ஹாப்பி. அப்படியே சைடில் எனக்கும் கொஞ்சம் சீரக தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு வடிகட்டி கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கினேன். காலையில் எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே சைடில் ரெடி பண்ணின்னு பசங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈஸியாக சீக்கிரமாக டெய்லி இட்லி தோசை கொடுக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்.